அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போறோம். இது என்ன இலையில நம்ம வச்சு தீபம் ஏத்த போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நான் அரச இலையில நம்ம என்ன வேண்டுதல் எழுதினாலும் அது கண்டிப்பா நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன்ப்பா. நம்ம எந்த ஒரு வேண்டுதலை வச்சாலும் நம்பிக்கையோட செய்யணும்ப்பா. நம்பிக்கை இல்லாம செஞ்சா அந்த காரியம் கண்டிப்பா நமக்கு நிறைவேறாது. அதனால எப்பயுமே செய்யும்போது நம்பிக்கையோட செய்யுங்க. நம்பிக்கை இல்லாதவங்க நீங்க செய்யவே வேண்டாம். ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, இது நான் செஞ்சு பார்த்தேன் பலிக்க மாட்டேங்குது அப்படின்னா, உடனே கேட்ட உடனே கடவுள் குடுத்துட்டா, திருப்பி நம்ம கடவுள நெனச்சே பார்க்க மாட்டோம்ப்பா. அதனால நம்ம அதுக்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப வேலை நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி தீபம் ஏத்த சொல்றோம்னா, வேலைக்காக நீங்க முயற்சிகள் செய்தும், அதுக்கான அப்ளிகேஷன் போடணும். எல்லாமே நீங்க பண்ணா தான் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். அத விட்டுட்டு நான் வீட்லயே தான் இருப்பேன். இது எனக்கு நான் தீபம் ஏத்துறேன். எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. நம்பிக்கையோட இருக்கிறவங்க இத செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது. இது நான் போடுற ஒவ்வொரு பதிவுமே முழுமையா நான் அனுபவிச்சத மட்டும் தான்ப்பா நான் போடுவேன். அனுபவம் இல்லாதத நான் போடவே மாட்டேன். இது என்னுடைய வாழ்க்கையில எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நான் போட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு, நான் இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு காரணமும், இந்த மாரி நான் நெறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்து, அதனால பலன் அடைஞ்சதுனால தான் உங்களுக்கும் இத நாங்க சரி இது மாரி பதிவ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்ப்பா. இப்ப இப்ப நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அரச இலை தான்ப்பா எடுத்திருக்கேன். அதாவது எந்தெந்த கிழமையில பிறந்திருக்கோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம தீபம் ஏத்தணும். அரச மரம் அப்படின்னு நம்ம சொன்னாவே, அது நம்ம விநாயகருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குழந்தை இல்லாதவங்க அரச மரத்த சுத்தி வந்தாலும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரச மரத்துல இருக்க பிள்ளையார சுத்தி வந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா, அரச மரத்துலேருந்து வர்ற காத்து எப்படின்னா, நமக்கு சுத்தமான காத்தா இருக்கும் அப்படிங்கிறதுனால, நம்ம பெண்களுக்கான கர்ப்பப்பையில இருக்க அதாவது பிரச்சனைகள் சரி செய்யப்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால அரச மரத்த சுத்தி வந்தா கண்டிப்பா குழந்தை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதுதான். அதே போல தான் இப்ப இந்த தீபமும் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். இந்த தீபத்த உங்களால டெய்லி நான் ஏத்த சொல்ல போறதில்ல. வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை ஏத்துங்க. ஆனா மனமுருக வேண்டிக்கங்க. உடனே நடக்கும் அப்படிங்கிறத விட, நம்ம அதற்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இப்ப இந்த பதிவு போடுறேன். பாருங்க. இப்ப பாருங்க. யாரு எந்த கிழமையில நம்ம பிறந்திருக்கோமோ, அத்தன நம்ம அரச இலைய வச்சு, அதுல மேல மண்ணகலை விளக்கு வச்சு, அதுல எண்ணெய் போட்டோ, இல்ல நெய் போட்டோ, பஞ்சுத்திரி போட்டு நம்ம ஏத்தி வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இத உங்களால முடிஞ்சா அரச மரத்தடியில இருக்க பிள்ளையாருக்கு போய் செய்யலாம். முடியாது அங்க அரச மர பிள்ளையார்லாம் எங்க பக்கத்துல இல்லம்மா அப்படின்னு நீங்க சொல்றவங்க, நம்மளுடைய வீட்டிலே எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே செய்யலாங்க. அதுல ஒண்ணுமே தவறு கிடையாது. ஏன்னா நமக்கு பக்கத்துல இருந்தா மட்டும் தான் நம்மளால போக முடியும். போக முடியாத தூரத்துல இருக்கும்போது நம்ம அந்த கடவுள வீட்டிலேயே நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன வேண்டுதல் பண்ணாலும் வேண்டிக்கலாங்க. இப்ப எந்தெந்த கிழமையில எத்தனை விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். திங்கட்கிழமையில பிறந்தவங்க 3 இலை எடுத்துக்கங்க. இந்த மாரி அரச இலை, அதுவும் புதுசா இருக்க மாரி எடுத்துக்கங்க. நீங்க என்னைக்கு இந்த தீபம் ஏற்ற போறீங்களோ, அன்னைக்கு அந்த இலைய பறிங்க. ஏன்னா, காஞ்ச இலையோ அந்த மாரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. கிழிஞ்ச இலை அந்த மாரி இருக்கக்கூடாது. நல்ல புத்தம் புது இலையா, அதாவது பூச்சி அரிச்சதோ அது மாரிலாம் இல்லாம, நல்ல இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. உங்க அதாவது திங்கட்கிழமையில பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா, 3 இலை எடுத்துக்கங்க. அந்த 3 இலையில அதாவது மஞ்சள், குங்குமம் அத ஒத்தப்படையில 3 வச்சுக்கங்க. நேர் வாட்டுல வச்சுக்கங்க. இங்க நம்ம வச்சிருக்கோம் பாருங்க, அந்த மாரியே வச்சுக்கோங்க. இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த அகல எடுத்துட்டு பார்த்தோம்னா, இப்ப இந்த மாரி வச்சிருக்கோம்ல, இந்த மாரி நீங்க வச்சுக்கங்க. 3 எடுத்துக்கங்க.
அது மாரி 3 மண்ணகல் எடுத்துக்கிட்டு, நீங்க திங்கட்கிழமையில பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா, 3 மண்ணகல் எடுத்து நெய்யோ, அதாவது எண்ணெயோ போட்டு நீங்க விளக்கேத்தி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, வேலையோ, இல்ல பண கஷ்டமா, இல்ல எங்களால எதுவுமே முன்னுக்கு வர முடியலையா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க மனமுருக வேண்டிக்கிட்டு, பிள்ளையார நெனச்சு வேண்டிக்கிட்டு, நீங்க இந்த தீபம் ஏத்துனீங்கன்னா, கண்டிப்பா நடக்குங்க. அதுல சந்தேகமே வேண்டாம். எப்பயுமே நான் மறுபடியும் சொல்றேன், சந்தேகத்தோட செஞ்சீங்கன்னா, தயவு செய்து நீங்க செய்ய வேணாம். ஏன்னா, இதுல கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க, "ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கலன்னு." அவங்களுடைய பிறந்த திசை, தசாபுத்திய பொறுத்து தான்ப்பா சில விஷயம் சீக்கிரமா நடக்கும். சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா நடக்கும். ஆனா, கண்டிப்பா நடக்கும். ஆனா, அதுக்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படிங்கிறது தான் என்னுடைய கனிவான வேண்டுகோள். இத யாருமே நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம்ப்பா. இப்ப திங்கட்கிழமையில பிறந்தவங்க 3 இலை எடுத்துக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். 3 அகல் வச்சு ஏத்திக்கோங்க. அதுபோல செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க 2 இலை எடுத்துக்கங்க. 2 இலையும் அதே மாரியே மஞ்சள் குங்குமம் வச்சு 2 அகல் ஏத்துங்க. புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு 3 இலை, அப்புறம் 3 அகல் விளக்கு வச்சு ஏத்துங்க. வியாழக்கிழமையில பிறந்தவங்க 5 இலை அதே மாரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு 3 அகல் வச்சு ஏத்திக்கோங்க. வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க 6 இலை, 6 அகல் வச்சு அதுவும் மண்ணகல் தான்ப்பா ஏத்தணும். அத வச்சு நீங்க ஏத்திக்கோங்க. சனிக்கிழமையில பிறந்தவங்க 9, ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க 12. அவங்கவங்க பிறந்த கிழமைய பொறுத்து நான் சொல்லியிருக்கேன். நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அரச இலைய எப்பயுமே நம்ம ஒரு சாமிக்கு படைக்கும்போதோ, இல்ல எது செய்யும்போதோ, அத சுத்தமா கழுவிக்கணும். சுத்தமான தண்ணீல கழுவிட்டு, அதுக்கு மஞ்சள், குங்குமம் இட்டு, எப்பயுமே மங்களகரமா ஆரம்பிக்கணும். அந்த மாரி இந்த அகல் விளக்குமே என்ன பண்ணலாம், மஞ்சள், குங்குமம் இட்டு, அதுக்கப்புறம் எண்ணெயோ, நெய்யோ போட்டு, திரி போட்டு ஏத்துங்க. இத நீங்க செஞ்சுட்டு மனமுருக வேண்டுங்க. இதுல நடக்கலன்னு யாருமே சொல்ல முடியாதும்மா. கொஞ்சம் தாமதமாகலாமே ஒழிஞ்சு, நடக்காம இருக்கவே இருக்காது. கடவுள்கிட்ட நம்ம எந்த கோரிக்கை வச்சாலும் கண்டிப்பா நிறைவேத்துவாரு. இதுல நம்ம சந்தேகத்தோட செய்யவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். யாருமே நான் தப்பா சொல்லவே இல்ல. அவங்களுடைய அதாவது உடனே நடக்கலங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் சொல்றாங்களே ஒழிஞ்சு, அவங்கள நான் தப்பாவே சொல்லல. நீங்க இந்த மாரி ஒரு தடவை ஏத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நல்லது நடக்கும். அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்றேன். நீங்க ஏத்தி பாருங்க. வாழ்க வளமுடன்.